அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களை நேசியுங்கள், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு கதை சொல்லட்டுமா? மன்னர் ஒருவர் அடர்ந்த காட்டில் வேட்டைக்கு போனார். வேட்டை மும்மரத்தில் மன்னரும் இளவரசனும் தனித்து போனார்கள். காட்டில் நடுவே குடிசை இருப்பதைக் கண்டு அங்கு சென்றார்கள். அது விறகு வெட்டியின் குடிசை. கதவை தட்ட முகம் சோர்ந்து உடையெல்லாம் அழுக்கடைந்து இருந்த அவர்களை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. தன்னிடமிருந்து எளிய உணவினை கொடுத்து அவர்களை உபசரித்தான். அவனது உபசரிப்பில் நிகழ்ந்த மன்னர் தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி விறகு வெட்டியிடம் கொடுக்க, அவன் தான் செய்த உதவிக்கு கைமாறு வேண்டாம் என மறுத்து நாட்டுக்கு செல்லும் வழியையும் காட்டினான். நகருக்குள் வந்த அவர்களை அடையாளம் கண்டு கொண்ட செல்வந்தன் ஒருவன் அவர்களுக்கு விழுந்து விழுந்து உபசரிப்பு செய்தான். தன் வாகனங்களை தயார் செய்து தந்தான். மன்னரும் புன்னகையுடன் கிளம்பினார். இதை பார்த்து இளவரசர், வெறும் கூழ் கொடுத்த விறகு வெட்டிக்கு முத்திரை மோதிரம் கொடுக்க முனைந்த நீங்கள் இத்தனை உபசாரம் செய்த செல்வந்தருக்கு எதுவும் கொடுக்கவில்லையே என்று கேட்க, அதுக்கு அரசர், இந்த செல்வந்தருக்கு நம்மை பற்றி தெரியும், பலன்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லாம் செய்தான். ஆனால் விறகு வெட்டியோ நாம் இக்கட்டான நிலையில் இருப்பதை பார்த்து தன் சொற்ப உணவையும் தந்தார். அவர் காட்டிய கனிவு விலை மதிப்பில்லாதது. அதனால்தான் மோதிரம் தர முனைந்தேன் என்றார். இக்கதையில் வரும் விறகு வெட்டி போல் எத்தனை பேர்கள் பிறருக்கு உதவுகிறார்கள். பிறரை நேசிப்பதில் கணக்கு பார்ப்பதால் பிறரை நேசிப்பதையோ நாம் நேசிக்கப்படுவதையோ தடுத்து தனிமைப்படுத்தி வாழ்க்கையை வெறுமையாக்கி மகிழ்ச்சிக்கு பதில் உளைச்சலை மனதில் ஏற்படுத்துகிறது. மகிழ்ச்சி என்பது உள்ளுக்குள் நிறையும் உணர்வு என்பதை மறந்துவிட்டு அதை பொருட்களில் பார்த்தால்தான் திருப்தி வருகிறது. பிறந்த நாளில் சந்தோஷத்தை காட்ட இனிப்பு தருவது போல் பொருட்களாக இருந்தால்தான் நான் இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பிறருக்கு காட்ட முடியும் என்றே மனம் எண்ணுகிறது. போதாக்குறைக்கு நான் அவனுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்துள்ளேன், பதிலுக்கு அவன் எதுவும் செய்யவில்லை என்றெல்லாம் தவிப்பு ஏற்படுகிறது. இன்றைய உலகில் 90% மக்கள் மனநிறைவு என்று தவிப்பதற்கு காரணம் படிப்போ பதவியோ வேலையோ பொருளாதாரமோ அல்ல. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் தங்களை தாங்களே இறுக்கமாக்கிக் கொள்வதுதான் என்கின்றது வாழ்வியல் ஆய்வுகள். உங்களிடமிருந்து வெளிப்படுவது சிறு புன்னகையோ வழிகாட்டி ஒற்றை விரல் நீட்டும் அளவேயான உதவியோ எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவரை நேசியுங்கள். வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சி மலரும். நன்றி, வணக்கம்.